வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாய கதையில February 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி வாங்க பார்ப்போம். கார்த்திய ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி இருக்கு, அங்க வந்துட்டு புவனேஸ்வரி தங்க வைக்கிறாங்க. கார்த்தி என்ன கேக்குறாருன்னா, இது மாதிரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, லேப்டாப் இல்லைன்னா போன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு இதுதான் முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டுறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அத்தை என்னத்த, ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஏதாவது எசுக்கு பிசுக்கா ஏதாவது பண்ண, நானே உன்னை கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டுறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, டேய், உனக்காக தானடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு லேப்டாப் தானே வேணும், நான் அடுத்த வாட்டி வரையில வாங்கிட்டு வரேன், நீ வெளியில வந்து தொலைஞ்சிடாத. அந்த மாயாவும் ஜானகியும் நீ எங்க இருக்க அப்படிங்கிறத கண்ணுல விளக்கண்ணி விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ தயவு செஞ்சு அவங்க கிட்ட மாட்டிராத. இதை கேட்டதோட அந்த கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா பசுபதியும் புவனேஸ்வரியும் வெளியில வந்ததோட பசுபதி சொல்றாரு, என்னம்மா புவனேஸ்வரி, அவன் மேல இப்படி கோவப்பட்டுட்ட? அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணன், அவன் ஏன் புள்ள மாறின, எப்படி நான் அவன் மேல கோவப்பட முடியும்? நான் எதுக்காக அவனை பேசினேன் அப்படின்னா, வீட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவன் பாட்டுக்கு வெளியில வந்து மாட்டிக்கிட்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், அதுக்கு தானே நான் பேசினேன். இதை கேட்டதோட பசுபதியும், சரிம்மா, அவன் எங்கேயும் போக மாட்டான், நீ கவலைப்படாத. அப்புறமா அங்க மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்ட, இங்க பாருங்க, ஒருவேளை இவன் எங்கேயாவது போனா எங்கேயும் போக விட்டுறாதீங்க. அவரும் சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல கார்த்தி வந்து ரூமுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, சே, இன்னும் எத்தனை நாள் தான் அவங்களுக்கு பயந்துகிட்டு இந்த ரூம்லயே அடம்பிட்டு கிடக்குற மாதிரி இருக்கே, ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம எப்படியாவது அந்த தனாவை போய் பார்க்கலாம், எப்படியாவது அவளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியையும் மாயாவையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா, மாயா கிட்ட, என்ன மாயா இப்படி ஆகிருச்சு? அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, பெரியப்பாவுக்கு இப்போதைக்கு எந்த உண்மையும் தெரியாது, அதனாலதான் பெரியப்பா இப்படி கோவத்துல இருக்காரு. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மேல யாரு மேலயுமே அவர் கோவப்பட மாட்டாரு, கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, இருக்க இருக்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போயிட்டே தவிர்த்து வீட்டுல பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியலையம்மா. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நாள் நல்லதாவே நடக்கும். இதை கேட்டதோட ஜானகியும், சரி மாயா, எல்லாம் கடவுள் மேல வாரத்தை போட்டுட்டு நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மா வீட்டுக்கு வந்ததோட பார்வதிய பாக்குறாங்க. பார்வதி பத்மா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க பத்மா சொல்றாங்க, பார்வதி, நான் போயிட்டு மகாலிங்கத்தை பாத்துட்டு வந்தேன். பார்வதி கேக்குறாங்க, அவரை எதுக்கு அண்ணி பாத்துட்டு வந்தீங்க? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ல. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா சொல்றீங்க? அதான் சீனுவுக்கும் மாயாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, மறுபடியும் இப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும்? இதுக்கு மாமா ஒத்துப்பாரா? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாயா என்ன சொன்னா, 40 லட்சத்தை கையில கொடுத்துட்டா இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னால, அந்த 40 லட்சத்தை ரெடி பண்ணி இந்த மாயா மூஞ்சில தூக்கி வீசிட்டா அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம், வீட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை கேட்டதோட பார்வதி கேக்குறாங்க, அக்கா, 40 லட்சத்துக்கு எங்கக்கா போறது, நம்ம கையிலயா இருக்க பொறுப்பு? பத்மா சொல்றாங்க, ஆமா பார்வதி, ஆனா எப்படியாவது 40 லட்சத்தை ரெடி பண்ணணும், அப்படி ரெடி பண்ணா மட்டும்தான் அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா, என்னதான் அவர் ஊர் தலைவரா இருந்தாலும்
இந்த வீட்டோட பொறுப்பு இன்னும் ஜானகி அக்காட்ட தானே இருக்கு. அதனால அவங்க கிட்டதான் இன்னும் நம்ம கையேந்தி காசு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சோ நம்ம கிட்ட காசு இல்லையேக்கா, என்னக்கா பண்றது? பத்மா சொல்றாங்க, இருடி, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது அந்த காசை வாங்கிடலாம். இந்த வீட்டுக்கு கண்டிப்பா மாயா மருமகளா இருக்கவே முடியாது. அவளை துரத்தி அடிச்சுட்டு என் பிள்ளைக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, சரி ஏன்கா அந்த மகாலிங்கத்துக்கிட்ட பத்தி கேட்டீங்களா? அவரோட பொண்ண இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக தானே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ அவர்தான் ரொம்ப பணக்காரராச்சே, அதுக்காக தானே அவருக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட ஒரு 40 லட்சம் கேளுங்களேன். பத்மா சொல்றாங்க, பார்வதி அதெல்லாம் நான் போய் பேசி பார்த்துட்டேன். அவரு என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் கடன்ல போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு 40 லட்சம் ரெடி பண்ண முடியாது, வீட்டுல நீயே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்வதி சொல்றாங்க, அக்கா ரெடி பண்ண முடியற மாதிரி இருந்துச்சுன்னாதான் இன்னொரு அந்த மாயவை துரத்தி அடிச்சிருக்கலாமே, 40 லட்சத்தை அவ மூஞ்சில தூக்கி வீசி. பத்மா சொல்றாங்க, பார்வதி கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இது கேட்டதோட பார்வதியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா, சீனு வேலை பார்க்குற கடைக்கு போறாங்க. அங்க மாயா நேரா கடைக்கு போயிட்டு இது மாதிரி ஷர்ட் எடுக்க போறாங்க. அந்த பொண்ணு கேக்குறாங்க, மேடம் ஷர்ட் எடுக்க வந்திருக்கீங்க, சோ என்ன கலர் ஷர்ட், என்ன சைஸ்ன்னு சொல்லுங்க மேடம். அப்ப சீனு வந்துட்டு கடைகிட்ட நிக்கிறாரா. மாயா நேரா சீனுவை பார்த்து, அந்த ஒரு கடை முதலாளி இருக்காருல்ல ஹேண்ட்ஸமா, அவரு மாதிரிதான் என் புருஷனும் இருப்பாரு, சோ அதே அளவுக்கு ஷர்ட்டை எடுத்தா போதும், அவரு கலருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு கலரை பாருங்க. இதை கேட்டதோட அந்த பொண்ணும், சரிங்க மேடம், எங்க கடை முதலாளியும் ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாரு, அதே மாதிரிதான் உங்க ஹஸ்பண்டும் இருப்பாரா? அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா கரெக்டா அப்படியே சொல்லிட்டு, இதே மாதிரிதான் சிடுசிடுன்னு இருப்பாரு, ஆனா பரவாயில்ல, சிடுசிடுன்னு இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு. இதை கேட்டதோட அந்த பொண்ணும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. மாயா கொண்டாந்து சீனு கிட்ட கொடுத்து, இதுக்கு பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கட்டுறாங்க. மாயா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சீனுக்கு பிளேன் கிஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட சீனு செம்ம டென்ஷன் ஆகுறாரு, இவ கடை வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு. மாயா வீட்டுக்கு போறாங்க. சீனு கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா மாயா வந்து பாக்குறாரு. ஏ மாயா நில்லு. மாயா கேக்குறாங்க, என்னாச்சு சீனு, என்னாச்சு? சீனு சொல்றாரு, இங்க பாரு, எதுக்கு நீ கடைக்கு வந்த? சீனு இப்படி சொல்ற, கடைக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க வராம எதுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சீனு சொல்றாரு, அவ்வளோ கடை இருக்கும் பொழுது இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு உனக்கு என்ன அவசியம், எதுக்கு நீ இங்க வர அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நீ ஒழுங்கா வேலை பாக்குறியா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். இதை கேட்டதோட பத்மா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, எதுக்கு என் பிள்ளைகிட்ட நீ தேவையில்லாம காலையிலேயே வம்பளத்துக்கிட்டு இருக்க? மாயா சொல்றாங்க, அத்தை நான் கடைக்கு போனோம், அதுக்கு போய் உங்க பிள்ளை என்ன பேசுறாரு. அப்ப பத்மா கேக்குறாங்க, நீ எதுக்கடி அவன் கடைக்கு போன? மாயா சொல்றாங்க, என்ன மாமியாரை இப்படி சொல்றீங்க, கடைக்கு ஷர்ட் எடுக்க போவாம அப்புறம் எதுக்கு போவாங்க? நம்ம கடைக்கு நம்மளே போவாம வேற கடைக்கு போனா யாராவது ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? சோ அதனாலதான் கடைக்கு போனேன். இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க பத்மா. என்னடி புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி என் பையனை டார்ச்சர் பண்ணி அவனை எப்படியாவது கடையை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினைக்கிறியா? 40 லட்சத்தை சீக்கிரமா அவன் ரெடி பண்ணிடும் அப்படின்னு நீ போயிட்டு அவனை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா அதானடி? இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மாயா. மாயா நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை சீனி எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர்த்து அவன் தோக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இனிமே இந்த மாதிரி பேசுற வேலைய வச்சுக்காதீங்க. இதை கேட்டதோட நம்ம பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, உன் பிளான் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு பேச்சுரி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளையில 40 லட்சத்தை ரெடி பண்ணி உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சீனு சொல்றாரு, மாயா இருந்தாலும் அந்த 40 லட்சத்தை வச்சு
நீ ரொம்ப ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு அந்த 40 லட்சத்தை கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பல, அப்புறம் பாத்துக்கிறேன்டி. இந்த வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த பாரு, ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு மாயா சொல்றாங்க. சிரிச்சினும் 40 லட்சத்தை கொடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சீனசி பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ஜானகிட்ட போயிட்டு, பெரியமா கண்டிப்பா அந்த கார்த்திய வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. அவன் கண்டிப்பா இங்கேதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, மாயா அவனை அப்படி எங்கதான் மாயா வச்சிருப்பாங்க. மாயா சொல்றாங்க, பெரியமா அந்த மகாலிங்கம் இருக்கிறான் பாருங்க, அவனைதான் அடிக்கடி வந்துட்டு புவனேஸ்வரி பாத்துக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அந்த மகாலிங்கத்துக்கு கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறதே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவனை வச்சே சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மகாலிங்கம் என்ன பண்றாருன்னா புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கார்த்தி ஒரு லேப்டாப் கேட்டான். சோ ஒரு லேப்டாப் வீட்டுல இருக்கு, அதை கொண்டு போய் நீங்க கார்த்தி கிட்ட கொடுக்குறீங்களா? அதுக்கு மகாலிங்கம் சொல்றாரு, என்ன மேடம் இவ்வளவு சுலபமா சொல்றீங்க? உங்க பையனை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி அவன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு நான் கையும் களவுமா மாட்டினா எனக்குள்ள மேடம் பிரச்சனை ஆகிரும். அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கா நான் உங்களுக்கு காசு அள்ளி கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் நான் இப்ப சொல்றதை கேட்கலைன்னா அப்புறம் அவ்வளவுதான். இதை கேட்டதோட மகாலிங்கமும் சரிங்க மேடம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கிறாரு. மகாலிங்கம் நினைக்கிறாரு, இந்த பொம்பளைக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் எதுவும் பிரச்சனையில கண்டிப்பா மாட்ட போறேன், அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு மகாலிங்கம் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்ப ஜானகி மாயாவும் கரெக்டா மகாலிங்கத்தோட வீட்டு வாசல்ல ஆட்டோ வச்சுட்டு நிக்கிறாங்க. மகாலிங்கம் வீட்டுக்குள்ளில வராரு. மாயா சொல்றாங்க, பெரியமா இவன் காலையிலே போறான் அப்படின்னா கண்டிப்பா எதுவும் வேலைக்கும் போக மாட்டான், அவனோட கம்பெனிக்கும் போக மாட்டான். கண்டிப்பா இது அந்த கார்த்தியை பாக்குறதுக்காக தான் போகணும், வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அந்த மகாலிங்கம் ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு போறாரு. மாயா நேரா ஜானகிட்ட, பெரியமா இவ ரெசார்ட்டுக்கு போறான், கண்டிப்பா இங்க கார்த்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 பேரும் போறாங்க. அப்ப அந்த மகாலிங்கம் நேரா அந்த மேனேஜர் கிட்ட லேப்டாப்பை கொடுத்து இதை அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை வாங்கிக்கிறாங்க. அவரு வாங்கிட்டு நேரா ரூம்குள்ள போறாரு. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட, பெரியமா கண்டிப்பா இந்த ரெசார்ட்ல தான் அந்த கார்த்தி இருக்கான், சரி நம்ம போய் பாப்போம் அப்படின்ட்டு நோட் புக்கை போயிட்டு செக் பண்றாங்க. அங்க யாரும் இல்லாத நேரத்துல அப்ப அந்த நோட் புக்ல கார்த்தியோட பேர் இருக்கு, புவனேஸ்வரியோட பேர் இருக்கு. மாயா சொல்றாங்க, பெரியமா இதுல கார்த்தி புவனேஸ்வரின்னு பேர் இருக்கு, கண்டிப்பா இந்த ரூம்ல தான் கார்த்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அந்த ரூம்குள்ள போறாங்க. கார்த்தி லேப்டாப்பை பார்த்துட்டு, அப்பாடா லேப்டாப் வந்துச்சு, இனிமே இந்த லேப்டாப்ல நம்ம ஏதாவது ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு லேப்டாப்பை ஓபன் பண்றாரு. அப்ப மாயா டக்குன்னு வந்துட்டு கார்த்தியை பார்த்ததோட, டேய் நீ இங்கதான்டா இருக்கியா அப்படின்னு கேட்டதோட கார்த்தி மாயாவை பார்த்ததோட பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாயா டக்குன்னு கார்த்தியை தடுக்கிறாங்க, டேய் நில்லுடா. அப்ப கார்த்தி தப்பிச்சு விடுறாரு. அப்ப ஜானகி டக்குன்னு கார்த்திய வந்துட்டு தள்ளி விட்டுறாங்க. கார்த்தி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுனால கார்த்தி மயக்கம் போட்டுறாரு. அப்ப கார்த்திய வந்துட்டு மாயாவும் ஜானகியும் பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத மேனேஜர் பாக்குறாரு. மேனேஜர் ஓடி வந்து மாயாவை தடுக்கிறாங்க. ஏய் இவனை விடு, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இதுல நீ மாட்டுனியன்னா ஒரு ரெஸ்டாரண்டே சுத்தமா க்ளோஸ் ஆயிரும், மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு கேட்டதோட அவர் பயந்து அந்த இடத்த விட்டு போறாரு. மாயா நேரா வெளியில வந்துட்டு, பெரியமா இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவனை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க. மேனேஜர் நேரா புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. புவனேஸ்வரி போன் அட்டன் பண்ணதோட மேனேஜர் பதட்டமா பேசுறாரு, மேடம் நான் தான் மேடம் இந்த கார்த்தியை கொண்டாந்து ரெசார்ட்ல விட்டீங்களே, அந்த மேனேஜர் பேசுற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாயா ஜானகி அப்படின்னு 2 லேடிஸ் வந்து கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரிக்கு செம ஷாக்கு. புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் முட்டாள், அவங்களை எதுக்கடா உள்ளார விட்ட? அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் எனக்கு தெரியாது மேடம் அவங்க எப்படி வந்தாங்கன்னு, எப்படியாவது போயிட்டு கண்டுபிடிங்க மேடம். புவனேஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்ச பாரு, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா பசுபதிய பார்த்து, அண்ணா நம்ம இப்ப உடனே ஸ்டேஷனுக்கு போகணும், அங்கதான் கண்டிப்பா கார்த்தியை கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த மாயா முயற்சி பண்ணுவா, இப்படியாவது தடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா அந்த ரெசார்ட்டுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க.
நம்ம மாயாவும் ஜானகி சேர்ந்து கார்த்திய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க போனதோட டக்குன்னு புவனேஸ்வரி எதிர்க்க வந்து நிக்கிறாங்க. ஏ மாயா நில்லு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏய் புவனேஸ்வரி, உன் ஆட்டம் இன்னையோட முடிஞ்சிச்சு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்திய மரியாதையா உங்ககிட்ட குடுத்துரு. மாயா சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இவ்ளோ ஈஸியா எல்லாருக்கும் முன்னாடியிலேயே மாட்டிக்கிட்ட, இன்னுமே கார்த்திய உன்கிட்ட ஒப்படைக்க சொல்ற, ஏண்டி இப்படி பண்ற? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, தேவையில்லாம பிரச்சனையில தலையிடாம மரியாதையா கார்த்தியை என்கிட்ட கொடுத்துரு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் புவனேஸ்வரி, உன் ஆட்டத்தை அடக்குறதுக்காக தான் இவனையே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல ஏதாவது பேசுறீன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையா போடி அப்படின்னு. இத கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா விட போறியா இல்லையா? மாயா சொல்றாங்க, ஏ புவனேஸ்வரி, உன் ஆட்டத்தை அடக்கி என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா வச்சுட்டு மறுவேளை பாக்குறேன். புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் இன்னையோட தெரிஞ்சிடும். உன் குடும்பத்தையே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா குருவரனை கூப்பிடுறாங்க. குருவரன், இன்ஸ்பெக்டர் சார் வாங்க அப்படின்னு. அப்ப குருவரன் அங்கேருந்து ஓடி வராரு. வந்துட்டு பாக்குறாரு. பார்த்தா கார்த்தி உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு குருவரனுக்கு செம ஷாக்கு. என்னவா நடக்குதுங்க? செத்து போனவன் உயிரோட இருக்கான். மாயா சொல்றாங்க, ஆமா சார், இத்தனை நாளும் இதை வச்சுதான் இந்த புவனேஸ்வரி என் குடும்பத்தையே அவமானப்படுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்கா. இவளோ அந்த பசுபதி அப்புறம் மகாலிங்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கார்த்தியை இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்தாங்க. இது தெரியாம பாவம் என் பெரியம்மா ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு சார். இவங்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கணும் சார். குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த கார்த்திக்கு இந்த புவனேஸ்வரி பசுபதி எல்லாருக்குமே சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த பார்த்ததோட மாய நேர புவனேஸ்வரிய பார்த்து, இதுக்கு மேலேயே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, உன் குடும்பத்துல உள்ள ஒருத்தரையும் நான் நிம்மதியா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மாயா சொல்றாங்க, இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா அப்ரூவரா மாறிடுறாரு. இங்க பாருங்க, நான் தான் தனாவை கல்யாணம் பண்ண முடியல, அந்த கதிர பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நான் தான் இந்த திட்டம் போட்டேன். இதுக்கும் என் அத்தைக்கும் அப்பாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு இப்படி சொன்னதுனால கண்டிப்பா புவனேஸ்வரியையும் பசுபதியையும் கைது பண்ண முடியல. அந்த கார்த்தியை மட்டும்தான் கைது பண்ண முடிஞ்சிச்சு. சோ இதை பயன்படுத்தி புவனேஸ்வரி வெளியில இருந்துட்டு அந்த பார்வதி இருக்காங்கல்ல அவங்கள தூண்டி விட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வர வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எப்படின்னா வீட்டோட கொத்து சாவிய ஜானகிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.